இன்னைக்கு காலையில ஒரு மிகப்பெரிய செய்தி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு. அந்த செய்திய நீங்க கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மனநிலை? வார்த்தைகள் எதுவும் இல்ல. என்னான்னு கேட்டீங்கன்னா, அவர் மறுபடியும் திரும்பி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இது வந்து நடிகராவோ அல்லது அரசியல் தலைவராவோ பார்க்கறத விட, நாம வாழ்ற காலத்துல மனித நீக்கமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து நம்ம கூடி இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய கலக்கமும், ஏக்கமும், பயமும் கூட ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு உதாரணம் எம்ஜிஆர் சார் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இருந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு வந்தீங்கன்னா, இவங்களதான் நம்ம வந்து உதாரணம் சொல்லிட்டு இருந்தோம் கேப்டனை. மனுஷன் என்னதான் சொன்னாலும் அற்புதமான மனிதருமாகும். ஒரு கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும். அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு அக்கறை இருக்கும், கருணை இருக்கும், ஈகை இருக்கும். எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து இவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்வியலை விட்டு பிரிவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று. அவருடைய இடத்த யாராலையுமே கண்டிப்பாக இனி பூர்த்தி செய்யவே முடியாது. அதை அழுத்தமா பதிவு பண்ணலாம். ஏன்னா அவரு வந்து எல்லா இடத்திலும் தான் மேற்கொண்ட அத்தனை பணிகளையுமே வெற்றி பெற்றிருக்கிறார். அரசியல்ல கூட வந்து அது ஒரு உயரிய ஆளுகின்ற பணிக்கு அவர் வரலன்னா கூட அடித்தட்டு மக்கள் வரைக்கும் தன்னோட கட்சியை கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாம ஒரு அரசியல்வாதி எப்படி சக மனிதன்கிட்ட இருக்கணுங்கிறதையும், கோபம் வந்தா எங்க வெளிப்படுத்தணும், பாசம் வந்தா எங்க அரவணைக்கணும் எல்லாமே தெரியும். அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற பாசம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா அவர் கோபக்காரன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா அவங்க ரசிகர்களுக்கு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா உண்மையான ரசிகர் எல்லாமே என் மேல அவர் கோபப்பட மாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க மேல. ஏன்னா அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு அக்கறையும் பாசமும் இருக்கும். அவரை பத்தி இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் கூட அவர் கூட ஒரு 4-5 படங்கள் நான் வேலை பார்த்திருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது சாதக கலைஞனாக நம்மளை மதிக்கிறது, நம்மளை வந்து ஊக்கப்படுத்துறது, நம்மளை வந்து தட்டி கொடுக்கறது, மரியாதை செலுத்துறதெல்லாம் அவருக்கு மீறி வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியல. பெரும் துயரானது, இழப்பு, மரணம் பொது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மனசு சிலருடைய மரணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ள போராடுகிறது. அந்த போராட்டம் இன்றைக்கு காலையிலிருந்து தொடர்ந்து மனதுக்கும் இயற்கைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அந்த இழப்பை எப்படி சரி கட்ட போகுது திரையுலகம், தமிழகம்னு தெரியல. பதிவு பண்றதுக்கு வார்த்தைகள் எதுவும் இல்ல பிரதர். முதல் முறையா நீங்க அவரை சந்திச்ச நாள் ஞாபகம் இருக்கா? அப்போ அவரு என்ன பேசினாரு உங்ககிட்ட? இல்ல நிறைய படம் சம்பந்தமா தான் நாங்க இப்ப சந்திச்சோம். பார்த்த உடனே பேரை கேட்டுட்டாருன்னா, ஒரு தடவை தான் என் பேரை கேட்டாரு. என்ன பண்றீங்கன்னு, ஓ அப்படியா எந்த ஊரு அப்படிலாம் கேட்டு முடிச்சதுக்கு பிறகு அடுத்த நாளே நம்மளை பார்க்கும்போது கூட பேரு சொல்லி கூப்பிடுவாரு. அவ்வளவு பெரிய நடிகர் வந்து அவ்வளவு கூட்டத்துல கூப்பிடுவாரு. அவரு வாங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அந்த சொன்ன அந்த 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 ஊக்கமே நமக்கு ஆசையா இருக்கும். எப்போ தூரத்துல இருந்தாலும் அழைத்து பக்கத்துல தோள் மீது கை போட்டு பேசுகிற அந்த அன்பு, ஒரு சகோதரனா, ஒரு தகப்பனா, ஒரு நண்பனா, அது வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். அவர் கூட உட்கார்ந்துருக்கும் போது, கூட இருக்கும் பொழுது நம்ம ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறோங்கிற மாதிரி உணர வைக்கும். அவரு கூட இருந்தாவே எது இருந்தாலும் சரி அவரு பாத்துக்குவார், எது இருந்தாலும் சரி அவரு பாத்துக்குவார் அப்படின்னு தான் அவரை சுற்றில் உள்ளவர்கள் எல்லாமே மெய்மறக்க செய்யும் அவருடைய அன்பு. அந்த மாதிரிதான் நான் முதல்ல பார்க்கும் பொழுது பயந்து தான் பார்த்தேன். ஆனா அந்த பயத்தையும் அந்த உயரத்தையும் ஒரே நொடியில வந்து தோல் மேல கை போட்டு அதை உடைச்சிட்டாரு அவரு. நீ வேற நான் வேற இல்ல அப்படிங்கறது மாதிரி அவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்திக்குவாரு. அவரு மாதிரி மரியாதை கொடுக்கவும் முடியாது, அன்பு கொடுக்க முடியாது, ஈகியோட வாழ முடியாது. ஐயா எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்துல நம்ம இல்ல. ஆனாலும் அவரை வந்து உருவமா தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம், நான் உட்பட. அப்போ இருக்கிற அப்படி ஒரு சில மனிதர்களும் நம்மளை விட்டுட்டு தூரமா போயிட்டு இருக்காங்களேங்கிறதா பெரும் வருத்தமா இருந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல பிரிந்து வாழ்ற உங்க குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் எங்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து. ஒண்ணுமே இல்ல, அவருடைய பெரும் கனவு, பெரும் கோபத்துக்கும் பேரன்புக்கும் பின்னாடி ஒரு பெரிய கனவு இருக்கு. அந்த கனவுகளை அவங்க அக்கா பிரேமலதாவா இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய அவருடைய தொடர் ஓட்டமா நீங்க ஓட போறீங்க. அவருடைய கனவு எப்படி அப்படிங்கறது எங்களை விட நீங்க தான் கூட இருந்த அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து கண்டிப்பாக இந்த மண்ணுல ஒரு நாள் நிறைவேறும். அந்த நிறைவேறுவதற்கான எல்லா அந்த திறனையும் அந்த ஆளுமையும் அந்த ஆதரவையும் இயற்கை உங்களுக்கு கொடுக்கணும். நாங்கெல்லாம் கூட இருப்போம். அதனால வேண்டி இந்த நேரத்துல கவலைப்படாதீங்கலாம் சொல்ல எங்களுக்கு மனசு இல்லை, கவலைப்பட்டு தான் ஆகணும்.
ம், ஏன்னா ஆகாயம் இடிந்து விழுந்தது போல அவர்கள் என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க. ம். ஆனால் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டும் மனசுல நிறுத்திக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து இந்த நேரத்துல அன்பையும் ஆறுதலையும் தான் சொல்ல முடியுமே தவிர வேற எதையும் சொல்ல முடியாது நம்மளால.